வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல கோடிட்ட இடம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல சில இலக்கணம் சம்பந்தமான கோடிட்ட இடங்களும் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சொல் பல பொருள். அதுதான் பார்க்க போறோம். அதாவது ஒரு சொல் இருக்கும், ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு பல மீனிங். ஒரு வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கும், அதுதான் பல பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து இங்க அணி அணி அப்படின்னு இருக்கு இல்லையா? அணி அணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கியூ, அதாவது கியூல நிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வரிசை, அது சொல்லலாம். இல்லைன்னா வேடம், இப்ப வேஷம் போட்டு நடிக்கிறாங்க இல்லையா, அது சொல்றது. இல்லைன்னா அழகு, பியூட்டி. இன்னொன்னு வந்து நம்ம அணியிற நகைகள். சரிங்களா? நம்ம உடம்புல அணிஞ்சுக்கிறோம் இல்லையா, தங்க நகைகள், அது வந்து அதையும் வந்து சொல்றாங்க, இதையும் மீன் பண்றாங்க. சரிங்களா? அணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வரிசை, வேடம், அழகு, நகை. அணின்ற ஒரு வார்த்தைக்கு 4 பொருட்கள், 4 விதமான பொருள் கொடுத்திருக்காங்க. இன்னும் மீனிங் இருக்கு உங்களுக்கு. இங்க வந்து 4 மீனிங் மட்டும்தான் இங்க கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அடுத்தது திங்கள். திங்கள் திங்கள் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா, மந்த், மாதம், டே, கிழமை, அடுத்தது மூன், நிலா. சரிங்களா? இதெல்லாம் மீன் பண்ணும் திங்கள் அப்படின்ற அந்த சொல். அடுத்தது கா அப்படின்ற சொல் எதை மீன் பண்ணுது? சோலை. சோலைன்னா என்னது? கார்டன், அது ஒரு தோட்டம். அடுத்தது காகம், இது ஒரு பேர்டு, க்ரோ. சரிங்களா? அடுத்தது காப்பாற்று. காப்பாற்றுன்னா ரெஸ்கியூ பண்றது. இதெல்லாமே குறிக்கிறது என்னது? இந்த கா அப்படின்ற சொல். அடுத்தது மெய். மெய்க்கு என்னென்ன மாதிரியான மீனிங் இருக்கு பாருங்க. வாய்மை, இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் திருக்குறள்ல இல்லையா? அடுத்தது மெய் எழுத்து. மெய் எழுத்து நீங்க படிச்சிருக்கீங்கல்ல தமிழ்ல, புள்ளி வச்ச எழுத்துகள் இல்லையா? இக்கு, இங்கு, இச்சு, அந்த எழுத்துக்களை குறிக்கிறது மெய். அடுத்தது உடல், நம்மளுடைய பாடி. அடுத்தது படி. படினா என்னென்ன மீனிங் பாருங்க. மாடிப்படி, மாடி படிக்கட்டு ஏறுறோம் இல்லையா, அது. அடுத்தது நூலை படி. நூல்னா என்னது? புத்தகம், புத்தகத்தை படிக்கிறது, ரீட் பண்றது. அடுத்து அளவை. அளவை அப்படின்னா என்னன்னா, ஒரு மெஷர்மெண்ட், மெஷர் பண்றது. ஏதாவது ஒண்ணு வச்சு மெஷர் பண்ணுவோம் இல்லையா? ஸ்கேலோ இல்ல ஏதாவது ஒரு, வீட்டுல அம்மா வந்து அரிசி பருப்பு அளக்கறதுக்கு எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. பால் அளக்க, தண்ணி அளக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாமே சொல்லலாம். அதெல்லாம் அளவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏடு. ஏடுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல பால் காய்ச்சினோன்னா மேல வந்து ஒரு மாதிரி படியும் பாருங்க. பால் காய்ச்சி எடுத்து வச்ச உடனே ஆறும் பொழுது, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாலாடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏடுக்கு அந்த ஒரு அர்த்தமும் இருக்கு. அடுத்து ஏடுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? பனை ஏடு. நம்ம பனை ஓலை ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? உவே சுவாமிநாத அவரோட பாடப்பகுதியில படிச்சிருக்கோம் இல்லையா? பனையில ஏடுகள் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓலைச்சுவடிகள், பனை மர அந்த அதால ஆன ஏடுகள். சரி, பனையாலான அந்த ஏடுகள். அதுலதான் அந்த காலத்துல நோட் புக் எல்லாம் கிடையாது, அதுலதானே எழுதுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அது. அடுத்தது பூவிதழ். பூ இருக்கு இல்லையா? பூவோட இதழ்கள் இருக்கு. அந்த இதழ்கள், பூவுல வந்து ஒரு பூ எடுத்தீங்கன்னா சுத்தி இதழ் இதழா தனித்தனியா இருக்கும் இல்லையா? அததான் வந்து ஏடு அப்படின்னு அதுவும் ஒரு மீன் பண்றாங்க. அடுத்து புத்தக இதழ். புத்தக இதழ்னா மேகசின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து அதையும் என்னன்னு சொல்றாங்கன்னா ஏடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மா. மா அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? குதிரை, ஹார்ஸ். மாவு, ஃபிளார், நம்ம வீட்ல யூஸ் பண்றோம் இல்லையா, மாவு, அது. அடுத்தது பெருமை, ப்ரைடு, அதுக்கும் மா அப்படின்னு பேர் இருக்கு. அடுத்தது மாமரம், மேங்கோ ட்ரீ, மாம்பழம், மேங்கோ, இது எல்லாத்துக்குமே மா அப்படின்ற சொல் வந்து பொருந்தும். அடுத்தது பயிற்சி கொடுத்திருக்கிறது. நீங்க என்ன பண்ணணும்னா,
அந்த ஏற்கனவே இப்ப கொடுத்துருக்கேன் இல்லையா, இதெல்லாமே ஒரு இதுவா கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து நோட் புக்ல 1 2 3ன்னு போட்டு முதல்ல எப்படி எழுதணும், அணி அணி அப்படின்னு போட்டு அதுக்கு ஹைஃபன் போட்டு அதுக்கு நேரா என்னென்ன வார்த்தை அதோட மீனிங் என்னென்னு போட்டு வரிசை, கமா வேடம், கமா அழகு, கமா நகை இப்படி எழுதணும். அடுத்த நம்பர் 2 அப்படின்னு போட்டு திங்கள் அப்படின்னு போட்டு ஹைஃபன் போட்டு மாதம், கமா கிழமை, கமா நிலா இப்படி. சரிங்களா? இப்படி இதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்தது பயிற்சி. இதை நீங்க வந்து என்ன பண்ண பார்க்காம எழுதணும். மா, படி, ஏடு, அணி, கா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்க இதை எழுதிட்டு இதுக்கான பல பொருள் என்னன்றத ஹைஃபன் போட்டு பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா? அடுத்தது இப்ப வந்து 2 தொடர் கொடுத்துருக்காங்க, 2 சொற்றொடர்கள். இது ஒரு சொற்றொடர், இது ஒரு சொற்றொடர். இப்ப இதுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு சொல் வந்து மேல ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த சொல் வந்து இந்த 2 தொடருக்கும் காமனா இருக்கு, சரிங்களா, அப்படின்றத எடுத்து எழுதணும். இப்ப பாருங்க, வயலில் மேய்வது, அழகாய் நடனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2த்துக்கும் எந்த சொல் பொருந்தி வரும் மேல கொடுத்துருக்கிறதுல அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவங்களே உதாரணமா கொடுத்துருக்காங்க, ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆடுனா 2 விதமான மீனிங் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஆடுனா என்னன்னு தெரியும், கோட். சரிங்களா, அது ஒரு அனிமல். அடுத்தது ஆடுனா என்னது, டான்ஸ். அது ஞாபகம் வரும் இல்லையா? இப்ப 2த்துக்குமே இப்ப அழகாய் நடனம்னா என்னது, டான்ஸ குறிக்குது. வயலில் மேய்வதுன்னா என்னது, ஏதோ ஒரு அனிமல். அது என்னது, ஆடுங்க. சரிங்களா? இப்ப இது 2 சொற்றொடருக்கும் காமனா இருக்கக்கூடிய அந்த சொல் என்னன்றதை எடுத்து எழுதணும். இப்ப நான் வந்து இந்த ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிற இந்த இதோட மீனிங் சொல்லிடுறேன். நீங்க வந்து இந்த சொற்றொடருக்கு எந்தெந்த சொல் வந்து பொருந்தி வரும்ன்றத அழகா எடுத்து எழுதி அனுப்புங்க. சரிங்களா? இப்ப மாலை, மாலைன்னா என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ஈவினிங், ஈவினிங் டைம் இருக்கு இல்லையா, அது மாலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து சாமிக்கு நம்ம போடுவோம் இல்லையா மாலை, அதுவும் மாலைன்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க பாருங்க, மதி, மதினா என்னது, மதினா அறிவு அப்படின்ற வார்த்தை, அது அந்த பொருளும் சொல்லலாம். இல்லைன்னா பெரியவங்களை மதிக்கிறது, அதான் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. சரிங்களா? மதினா ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அதையும் சொல்லலாம். இல்லைன்னா வந்து நிலா, அதையும் நம்ம சொல்லலாம். என்னென்ன சொல்லலாம், மதினா நாலேஜ், அந்த அறிவு அது சொல்லலாம், ரெஸ்பெக்ட் கொடுக்கறது சொல்லலாம். இல்லைன்னா மூன், நிலா, அதையும் நம்ம சொல்லலாம். அடுத்தது அன்னம். அன்னம்னா என்னென்ன மீனிங் வரலாம், அன்னம்னா நம்ம எடுத்த உடனே எது ஞாபகம் வரும், அது ஒரு பேர்டு. சரிங்களா, அது ஒரு ஞாபகம் வரும். அடுத்தது இன்னொன்னு என்ன ஞாபகம் வரும்னா, அந்த சோறு, இந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அது அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஞாயிறு. ஞாயிறுனா எடுத்த உடனே நமக்கு டே தான் ஞாபகம் வரும் இல்லையா? அது மட்டும் இல்லாம இன்னொரு மீனிங்கும் இருக்கு, ஞாயிறுனா சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப வந்து நீங்க மீனிங்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்க வந்து இப்ப இந்த சொற்றொடரை என்ன பண்ணணும்னா 1ன்னு போட்டு, இப்ப வயலில் மேய்வது, அழகாய் நடனம் அப்படின்ட்டு 2 சொற்றொடரையும் எழுதி நீங்க வந்து என்ன பண்ணணும், அது 2த்தையும் சேர்த்து எந்த இது வரும்னு சொல்லிட்டு ஒரு ஹைஃபன் போட்டு அந்த சொல்லை எழுதி அனுப்புங்க. அதே மாதிரி நம்பர் 2, பூக்களை தொடுத்தால், அந்தி சாயும் பொழுது, இதை அடுத்தடுத்து எழுதிட்டு 2த்துக்கும் சேர்த்து என்ன சொல் பொருந்தி வரும்ன்றது இந்த மாதிரி எழுதி அனுப்புங்க. அடுத்தது மரபு தொடர், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்ப மறுபடியும் வந்து சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க, சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மறுபடியும் வந்து என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்கன்றத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப வாழையடி வாழை. வாழையடி வாழை அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். இங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டோலயே கொடுத்துருக்காங்க பாருங்க. முன்னாடிலாம் சொல்லுவாங்கல்ல, கொள்ளு தாத்தா, தாத்தா, அதுக்கப்புறம் என்னது, அப்பா, மகன், பேரன். சரிங்களா? இது என்ன சொல்றது, ஜென்ரேஷன், அப்படியே ஜென்ரேஷனா வர்றது, அதுதான் என்னன்னு சொல்ற, வழி வழியா வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வாழையடி வாழை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கண்ணன் அல்லது குடும்பம் வாழையடி வாழையாக பயிர் தொழில் செய்து வருகிறது. பயிர் தொழில்னா என்னது, விவசாயம். வாழையடி வாழைன்னா என்ன அர்த்தம், அவங்க ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன், வழி வழியா அவங்க தாத்தா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பேரன் காலம் வரைக்கும் என்ன பண்றாங்க, விவசாயம் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? அடுத்தது
மல்லு கட்டுதல். மல்லு கட்டுதல்னா என்னன்னா முரண்படுதல்னு கூட சொல்லலாம். என்னன்னாக்கா அப்போஸ் பண்றது. சரிங்களா? அப்போஸ் பண்றது. என்ன அப்போஸ் பண்றாங்க? இங்க பாருங்க. கண்ணன் சாப்பிட மாட்டேன் என்று தாயுடன் மல்லு கட்டினான். எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? முரண்படுறாங்க. அதான் அப்போஸ் பண்றது. சரிங்களா? அடுத்தது கை கொடுத்தல். கை கொடுத்தல் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். என்ன மீனிங் பார்த்திருக்கோம்? உதவி செய்யறது. சரிங்களா? சின்னையா மருத்துவ செலவுக்கு பணமின்றி தவித்த போது இனியா கை கொடுத்தாள். இனியா என்ன பண்ணாங்க? மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணாங்க. சரிங்களா? இப்ப இதெல்லாம் வந்து நீங்க மரபு தொடர்ன்னு போட்டு இந்த சென்டென்ஸ் எழுதி அந்த மரபு தொடர அண்டர்லைன் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. நான் சொன்ன மீனிங்கும் நீங்க எழுதிக்குங்க. ஆன்டி மீனிங் சொன்னேன் இல்லையா? வாழையடி வாழையாகன்னா என்னது? என்னன்னு எழுதணும்? வழி வழியாக அப்படின்னு ஹைஃபன் போட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது மல்லு கட்டுதல் அப்படின்னு எழுதி ஹைஃபன் போட்டு என்ன எழுதணும்? முரண்படுதல். முரண்படுதல். அடுத்தது கை கொடுத்தல் அப்படின்னு போட்டு ஹைஃபன் போட்டு உதவி செய்தல் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? எழுதிட்டு இந்த இந்த fill in the blanks 3 fill in the blanks தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஆப்ஷனும் இதுல எது பொருந்தி வரும்ன்றதை எழுதி அண்டர்லைன் பண்ணி கலர் பெண்ணால நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. அடுத்தது பல சொல் ஒரு பொருள். நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ஒரு சொல் பல பொருள் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? கா, அணி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப பல சொல் ஒரு பொருள். பல சொற்கள் இருக்கு. அதுக்கு ஒரு பொருள் என்ன அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு பொருள் என்னது? நீங்க இப்படியும் பார்த்துக்கலாம். ஒரு பொருள் பல சொல். இப்படி திருப்பியும் நீங்க இத பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பொருள் என்ன? நிலா, சூரியன் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். நிலானா என்னன்னு தெரியும். சூரியன்னா என்னன்னு தெரியும். அதுக்கு மற்ற பெயர்கள் என்னன்றதை இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு காலம் போட்டு அழகா நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த குழந்தை, உணவு, அரசன், யானை, உலகம், நீர்நிலை. நீர்நிலைன்னா என்னது? நீர் தேங்கியுள்ள இடங்கள். தண்ணி தேங்கி இருக்கிற இடங்கள். சரிங்களா? அதுதான் நீர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாமே நீங்க காலம் போட்டு இதே மாதிரி அழகா எழுதிக்கோங்க நோட் புக்ல. இதுல வந்து ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. பல பொருள் ஒரு சொல்லுக்கு. இப்ப சூரியன், பகலவன், ஞாயிறு. இதுக்கு பொருத்தமான ஒரு சொல் என்னன்றத நீங்க இங்க வந்து எழுதி அனுப்புங்க பார்க்காம. சரிங்களா? அடுத்து இணைமொழிகள். உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒன்லி எக்ஸ்பிளனேஷன் தான் ஆன்டி கொஞ்சம் நிறைய கொடுக்குறேன். எக்ஸசைஸ்லாம் மொத்தமே பாத்தீங்கன்னா 4 எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அசைன்மெண்ட்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷனா நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம் வரும்பொழுது உங்களுக்கு எப்படி வந்தாலும் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. அதுக்காக தான் நான் ஆன்டி இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இணைமொழிகள் அதுவும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப அதுக்கும் உதாரணம் கொடுக்குறாங்க. இங்க மறுபடியும் அதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. செடி கொடி வாடி வதங்கி. செடி கொடி இங்க என்ன சொல்றாங்க? எங்க அப்பா தம்பி இந்த செடி கொடி இப்ப வாடி வதங்கி இருக்கிறது. அடுத்தது பையன் என்ன சொல்றாங்க? இரவும் பகலும் கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப செடி கொடி அப்படின்னா என்னன்னு தெரியும். சரிங்களா? அது பிளான்ட்ஸ். செடி கொடினால அந்த செடி அந்த கொடிகள் அதெல்லாம் சேர்த்து சொல்றாங்க. அடுத்த வாடி வதங்கினா எப்படி இருக்குன்னா ரொம்ப சோர்வா இருக்கு. இந்த இலையெல்லாம் பாத்தீங்கன்னா தொங்கி போன மாதிரி இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க? வாடி வதங்கி. வாடி வதங்கினா ஒரு மாதிரி சோர்வு. சரிங்களா? இரவும் பகலும், டே அண்ட் நைட். கண்ணும் கருத்துமா என்னன்னாக்கா கவனமா. கண்ணும் கருத்தும்னா எப்படி? ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அப்படி கவனமா அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து இதுக்கு செடி கொடி வாடி வதங்கி இரவும் பகலும் கண்ணும் கருத்தும் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப வந்து அக்கம் பக்கம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சுற்றிலும் நம்ம பாக்குறது. நம்மள சுத்தி. சரிங்களா? அக்கம் பக்கம்னா என்னது? சுற்றிலும் கவனமா பாக்குறது. பேரும் புகழும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமை, சிறப்பு இது எல்லாமே சேர்ந்ததுதான் என்னது? பேரும் புகழும். அடுத்து சாக்கு போக்கு. சாக்கு போக்குன்னா என்னது? ஏதாவது ஒரு வேலை செய்ய பிடிக்கலன்னா என்ன பண்றதுனாக்கா ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தள்ளி போடுறது, தட்டி கழிக்கிறது இதெல்லாம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன அந்த வேலை செய்ய பிடிக்கல. நம்ம வீட்லயே நம்ம அதுதான் பண்ணுவோம். அம்மா ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்கன்னாக்கா எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லி அதுல இருந்து எஸ்கேப் ஆக பார்ப்போம். அதுதான் இது. போற்றி புகழ்ந்து.
போற்றி புகழ்ந்துன்னா என்னது? பிரைஸ் பண்றது. சரிங்களா? பிரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அது. ஓடி ஆடி, ஓடி ஆடினா என்னது? கொஞ்சம் கூட உட்காராம நல்லா ஊக்கத்தோட நல்லா எந்துவா ஒரு வேலையை எடுத்து ஓடி ஆடி செய்யறது. அதாவது மகிழ்ச்சியா அந்த வேலைய நம்ம இந்த அந்த வேலை செய்யறதுனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும். அப்படி வந்து ஓடி ஆடி அந்த வேலையை செய்யறது. சரிங்களா? கொஞ்சம் கூட சோர்வடையாம ஊக்கத்தோட ஒரு வேலையை செய்யறது. அடுத்த நோய் நொடி. நோய் நொடினா என்னது? உடல் வந்து ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறது. ஏழை எளியவர் அப்படின்னா என்னது? வறுமையில இருக்கிறவங்க. பாவர்ட்டி. சரிங்களா? கல்வி கேள்வி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அறிவு, அவங்க கிட்ட இருக்கிற அறிவு, அதை சொல்றதுதான் கல்வி கேள்வி. ஒருத்தங்க கிட்ட இருக்கிற நாலேஜ் பத்தி சொல்றது. சரிங்களா? அவங்க வந்து நல்ல கல்வி கேள்வியில சிறந்து இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா அறிவா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுதான் வந்து அந்த இணைமொழிகள் சொல்லக்கூடிய அர்த்தங்கள். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த 5 fill in the blanks மட்டும் எழுதி நீங்க அனுப்புங்க. சரிங்களா? இதே மாதிரி இந்த இணைமொழிகள் வந்து ஆல்ரெடி குடுத்துருக்காங்க. ஒரு சொற்றொடரா, ஒரு சென்டென்ஸா. நீங்க அதுல எந்த இணைமொழிகள் இருக்குன்றத அண்டர்லைன் பண்ணி கலர் பென்னால அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? அவ்வளவுதான் உங்களோட அசைன்மெண்ட். மொத்தமே 4 5 எக்ஸசைஸ் தான் இருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ரொம்ப நீட்டா எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.